நாம் 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற வினாத்தாள் 23வது கேள்வியை தான் பார்க்க போகிறோம். கீழே தரப்பட்டுள்ள ஒரு ஏயின் நடுவில் இருக்கும் புள்ளி மீது ஒரு பி என் நடுவில் இருக்கும் புள்ளி இருக்குமாறு ஒரு ஏ மீது ஒரு பியை வைக்கும் போது கிடைப்பதாக ஒரு மாணவனால் வரையப்பட்டுள்ள 3 உருக்கள் CDE ஆகியவற்றினால் காட்டப்பட்டுள்ளது. மாணவன் வரைந்த உருக்களிடையே சரியான உருக்கள் எவைந்து கேட்டிருக்கிறது. இப்போ நாம் இந்த உருக்களை பார்ப்போம். இதுக்கு மேலே இந்த புள்ளி இருக்கிற இடம், இந்த புள்ளி இருக்கிற இடத்துல நாம் வைக்கணும். வைத்தா இது பொருத்தமான உருக்கள்னு கேட்டிருக்கிறது. சரியோ? இப்போ முதலாவது சியை பார்ப்போம். சி பொருத்தமானது. இதை கொஞ்சம் திருப்பி இதே மாதிரி வைக்காமல் இதை கொஞ்சம் திருப்பி இந்த வடிவத்தில் கொண்டு வந்து வைத்தா என்ன பொருத்தமாக இருக்கும். அப்போ சி என்பது என்ன? பொருத்தமானது. அடுத்தது டியை பார்ப்பேன். டி அப்படி ஒரு மேலே கொண்டு போய் வைத்தா என்ன டி மாதிரி வரும். அடுத்தது ஈயை பார்ப்போம். ஈ வந்து பொருத்தமற்றது. ஏன் பொருத்தமற்றது பிள்ளைகள்? ஏன் பொருத்தமற்றது பார்ப்போமா? ஏன் பொருத்தமற்றதுண்டு? சரி பார்ப்போம். இப்போ இந்த ஈ வடிவத்தை பாருங்க. இதில் நீ கவனித்து இருக்கிறீர்களா? என்ன இப்படி இந்த கோடுகள் வருமோ? இல்லாது வரக்கூடாது. அதுகள் வரப்போடாது. ஏன்? நாம் இதை கொண்டு போய் இதில் வச்சா இங்கே எப்படி கோடு வரணுமா? வரக்கூடாது. வெளியால் தான் வரணும். என்ன இந்த வெளிப்பக்கம்தான் அந்த கோடுகள் வரும். இது பொருத்தமான இப்படி வெளிப்பக்கம்தான் வரணும். ஆனால் இது அந்த சதுரத்தில் உட்பக்கம் வரலாமா? இயலாது. அப்போ இது என்ன? பொருத்தமற்றது. பிழையான விடை. அப்போ எது பொருத்தமானது? சிஎம் டிஎம். அப்போ இது 23வது கேள்விக்கு என்ன விடை பிள்ளைகள்? என்ன விடை? முதலாவது விடை டிஎம் சிஎம். அடுத்த கேள்வியை பார்ப்போம். பிள்ளைகளின் குழாம் ஒன்றை 3 வீதமுள்ள குழுக்களாக்கும் போது ஒரு பிள்ளையும் 4 வீதமுள்ள குழுக்களாக்கும் போது 2 பிள்ளைகளும் 5 வீதமுள்ள குழுக்களாக்கும் போது 4 பிள்ளைகளும் எஞ்சி இருந்தனர். இக்குழாம் எத்தனை பிள்ளைகளை கொண்டு உள்ளது? சரியோ? இப்போ ஒரு குழு ஆக்குறதுக்கு வந்து என்ன நடக்குது? 3 வீதம் இது பிரித்தா ஒரு பிள்ளை மீதமாகுது. 4 வீதம் பிரித்தா 2 பிள்ளைகள் மீதமாகிறார்கள். 5 வீதம் பிரித்தா வந்து 4 பிள்ளைகள் எஞ்சுகின்றன. அப்போ அந்த குழுவில் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று கேள்வி கேட்டிருக்கிறது. இந்த கேள்விக்கு வந்து நாம் விடைகளை வைத்து கொண்டுதான், விடைகள் 3ஐயும் வைத்து கொண்டுதான் கண்டுபிடிக்கலாம். இப்போ என்ன? 3 பேரை பார்த்தா 1 மிச்சம். 4ஆக பிரித்தா 2 மிச்சம். 5ஆல் பிரித்தால் என்ன? 4 மீதம். இப்போ முதலாவது விடையை பார்ப்போம். 54. என்ன விடை? 54. சரி, அது என்ன? 54. இப்போ 54 இப்போ 3 வீதம் தானே அவர்கள் பிரிக்கிறார்கள். இப்போ பிரிப்பான். இப்போ பிரித்து பார்ப்போமா? ஓகே, பிரித்தா என்ன விட வரும்? பிரிப்போம். 1. இப்போ என்ன? 18 மிகுதி 0 இருக்கிறது.
ஆனால் அங்கே என்ன தரப்பட்டது? மூன்று குழுக்களாக பிரிக்கும் போது ஒன்று மிகுதி, ஒரு பிள்ளை மிகுதியாக வர வேண்டும். ஆனால் இங்கே மிகுதியாக தரப்பட்டதா? இல்லை, தரப்படவில்லை. மிகுதி 0 என்று காணப்படுகிறது. அப்போ முதலாவது விடை பொருத்தமானதா பொருத்தமற்றதா? பொருத்தம் இல்லை. ஏனென்றால் மூன்று குழுக்களாக பிரிக்கும் போது ஒரு பிள்ளை மிகுதமாகிறது, ஆனால் இங்கே மிகுதி இல்லை. அடுத்தது இரண்டாவது விடைய பார்ப்போம். என்ன? 64. இப்போ அதை 3ஆல் என்ன 3ஆல் வகுக்கணும். 2 6 சரி, இது பொருத்தமாக இருக்கிறது பாருங்க. ஏனென்றால் அங்கே என்ன தரப்பட்டது? 3 குழுக்களாக பிரிக்கும் போது என்ன ஒரு பிள்ளை மிகுதமாக வரும். அப்போ 21 மிகுதி 1, ஒரு பிள்ளை மிகுதியாகிறது. சரி, இனி நாம் 4ஆல் வகுத்து பார்ப்போமா? சரி, வகுத்து பார்ப்போம். 64 எத்தனையாளாக வகுக்கணும்? 4ஆல் வகுக்க வேண்டும், 4ஆல் வகுக்க வேண்டும். 64 4. சரி, இப்போ 64 4ஆல் வகுக்கும் போது என்ன விடை வந்தது? 16 மிகுதி 0 வந்திருக்கிறது. சரியோ? அப்போ இங்கே என்ன தரப்பட்டு இருந்தது? 4ஆல் வகுக்கும் போது மீதி 2 வரணும், 2 பிள்ளைகள் மிகுதியாக வரணும். இங்கே 16 மிகுதி